இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಗಮನಿಸಿ. அந்த வார்த்தையில் இருக்கிற உறுதியை கவனிங்க. ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿರುವುದನ್ನು ನೀವು ಗಮನಿಸಿ. அந்த வார்த்தையில் இருக்கிற விசுவாசத்தை கவனிங்க. ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿರುವ ವಿಶ್ವಾಸವನ್ನು ನೀವು சொல்றாரு. ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ. பிரச்சனையில் இருக்கும்போது சொல்றாரு. ಅವರು ತೊಂದರೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕಾದ್ರೆ பாடின் மத்தியில சொல்றாரு. ಸಂಕಷ್ಟದ ಸಮಯದಲ್ಲಿ உபத்திரவத்தின் மத்தியில சொல்றாரு. ಅವರು ಸಂಕಷ್ಟದ ಸಮಯದಲ್ಲಿ ஜனங்களை பார்த்து சொல்றாரு. ಜನರನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ. பாடுறாரு. ಅವರು ಹಾಡುತ್ತಾರೆ. ஜனங்களே, ಜನರೇ, எக்காலத்திலும் ಯಾವಾಗಲೂ அவரை நம்புங்கள். ಆತನನ್ನೇ ನಂಬಿ. அவர் இப்படி சொல்லிருக்கலாம். ಅವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿರಬಹುದು. ஜனங்களே, ಜನರೇ, அவரை நம்புங்கள். ಅವರನ್ನು ನಂಬಿ. ஜனங்களே, ಜನರೇ, இன்னைக்கு மாத்திரம் நம்புங்கள். ಇವತ್ತು ಮಾತ್ರ ನಂಬಿ. ஜனங்களே, ಜನರೇ, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மாத்திரம் நம்புங்கள். ಒಂದು ಕುರಿತಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನನ್ನು ನಂಬಿ. ஜனங்களே, ಜನರೇ, இந்த விஷயத்திற்கு மாத்திரம் அவரை நம்புங்கள். ಈ ವಿಷಯಕ್ಕೋಸ್ಕರ ಅವನನ್ನು ನಂಬಿ. அப்படி சொல்லலங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ அவர் உறுதியை கவனிங்க. ಆತನ ದೃಢವನ್ನು அவர் ನೋಡಿ. வார்த்தையை கவனிங்க. ஜனங்களே, ಜನರೇ, எக்காலத்திலும் ಯಾವಾಗಲೂ அவரையே நம்புங்கள். ಆತನನ್ನೇ ನಂಬಿ.